ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 6-7 நாட்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கந்தசஷ்டி திருவிழா தாங்க. எல்லாமே நம்ம சேனலில் வந்து டெய்லி கந்தசஷ்டி அப்டேட் தான் வந்துகிட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் தான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 6-7 நாட்களுமே வந்து நிறைய பேர் வந்து பட்டினி விரதம், மிளகு விரதம், அப்புறமா வந்து பால் விரதம், பழ விரதம் அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் விரதம் முடிப்பீங்க, நேற்று நிறைய பேர் விரதம் முடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே அடுத்த ஒரு வார காலத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் 1 by 1 ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் எப்போவுமே வருஷம் இந்த சஷ்டி டைமில் ஸ்டார்டிங்லேருந்து விரதம் முடிஞ்சு அடுத்த ஒரு வாரத்துக்கு எப்படி இருக்கணுங்கிற வரைக்கும் எல்லா அப்டேட்ஸும் ஒவ்வொரு வருஷமுமே வந்து நம்ம விடாமல் வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இந்த வருஷமும் இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் போட்டு அதை பார்த்து புதுசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு விரதம் இருந்தவங்க நிறைய பேர். ஸோ உங்கள் எல்லாருக்காகவுமே வந்து பார்த்திங்கன்னா நானும் முருகனை வேண்டி இன்னைக்கு விரதம் முடிக்க போகிறவங்களுக்கும் நேற்று விரதம் முடித்தவங்களுக்கும் இனிமேல் அடுத்த ஒரு வார காலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து 6 அல்லது 7 நாட்கள் வந்து நீங்கள் வந்து மகா கந்தசஷ்டி விரதம் ரொம்ப கடுமையான விரதமே நிறைய பேர் இருந்திருப்பீங்க. அதில் மிளகு விரதம், அப்புறமா வந்து பட்டினி விரதம், துளசி விரதம், பால் விரதம், பழ விரதம், பால் பழ விரதம், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடுமையான விரதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் வந்து சில பேர் இந்த ஒரு பொழுது இருக்கிறது அப்படின்னு, அதாவது ஒரு பொழுது மட்டும் சாப்பிடாமல் இருந்துட்டு மற்ற 2 நேரம் நல்லா சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கணக்கில்லை. ஆனால் இந்த மற்ற விரதங்கள் இருந்தவங்களுக்கு இது வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் கவனம் எடுத்துக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு வார காலத்துக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனேயே வந்து ரொம்ப ஹார்டாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளுக்கு நீங்கள் போயிடவே கூடாது. இன்னும் சொல்லப்போனால் 6 நாள் விரதம் முடித்து நேற்று விரதம் முடித்தவங்க இன்றைக்கி வந்து மிளகு சாப்பிடக்கூடாது. ஏன்னா 6 நாள் மட்டும்தான் மிளகு சாப்பிடணும். இன்றைக்கி 7வது நாள் அப்படிங்கிறது திருக்கல்யாணம் அப்படிங்கிறப்போ இது வந்து அந்த விரதத்தில் சேராது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் மிளகு விரதம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முதல்ல நீங்கள் வந்து காலையில் சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஒரு பழ ஜூஸாவோ இல்லை ஒரு இளநீராவோ இல்லை பாலாவோ அந்த மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த லிக்விட் ஐட்டமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த இளநீர் எடுத்துக்கிறது இன்னுமே உங்கள் உடம்புல வந்து எலக்ட்ரோலைட்ஸ் வந்து நல்லா ரீகெயின் ஆகிறதுக்கும் உங்கள் உடம்பு வந்து நல்லா கிளென்ஸ் ஆகிறதுக்கும், அடுத்து உங்களுக்கு எடுத்துக்கக்கூடிய உணவுகள் வந்து உங்களோட உணவு குழல் வழியாக போகும்போது அது ஈஸியாக போகிறதுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து இளநீர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உணவும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லிக்விட் ஐட்டமாகவே நீங்கள் இன்றைக்கி ஒரு பொழுது ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் நாளையிலிருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காரம், ரொம்ப புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், கசப்பான உணவுகள் இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு கொஞ்சம் பிளாண்ட் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ஸ்பைசஸ் இல்லாத, காரம் இல்லாத பிளாண்ட் டயட்டாக எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பாசிப்பருப்பு, உப்பு பருப்பு, நெய் அந்த மாதிரி, அதுக்கப்புறமா லைட்டாக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய காய்கறிகள் அந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் அளவாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக இந்த காரம், புளிப்பு இதெல்லாமே எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டே வந்து இந்த ரசம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காரமான புளிக்குழம்பு இது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு 2-3 நாட்கள் கழித்து இது எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நான்வெஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்த உடனே யாருமே தயவு செஞ்சு இந்த புரட்டாசி விரதம் மாதிரி நினச்சிக்கிட்டு உடனே வந்து எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 6 நாள் 7 நாள் வந்து பட்டினி விரதம் இருந்திருக்கீங்க, இல்லை பழ விரதம் இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட குடலும் உள்ளுறுப்புகளும் அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை செஞ்சுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வெறும் பழம் மட்டுமே சாப்பிட்ருக்கீங்க, இல்லை வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட கிட்னி வந்து வெறும் தண்ணி மட்டுமே ஃபில்டர் பண்ணி வேலை செஞ்சுருக்கும். வேறு எக்ஸ்ட்ரா வேலைகள் எதுவுமே செஞ்சுருக்காது. அதே மாதிரி உங்கள் லிவர் வந்து வேறு ஃபேட்டு எதையுமே வந்து டைஜஸ்ட் பண்ணியிருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். அப்போ நம்மளோட உள்ளுறுப்புகள் எல்லாமே ரெஸ்ட்டில் இருக்கும். உங்களோட குடல் வந்து சுருங்கி போயிருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் உடனே நான்வெஜ் சாப்பிட்றது, அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, ஒரே நேரமே நல்லா சாப்பிட்றது அப்படி இல்லாமல் பிரித்து அதாவது ஃப்ரீக்வெண்ட் ஸ்மால் மீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேளை உணவையே ஒரு 2 வேளையாக பிரித்து சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். நம்ம வந்து 6 நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கோம், இனிமேல் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு உடனே நினைக்கிறது தவறு. அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களும் 6 நாள் பிள்ளை சாப்பிடவே இல்லை, சாப்பிடாமல் விரதம் இருந்திருக்கு, இப்போ வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தவறான அணுகுமுறை தான்.
ஸோ நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்த உடனேயே மட்டன்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். அது 3-4 நாட்கள் 4வது நாளில் இருந்து தான் நீங்கள் நான்வெஜ்ஜே எடுக்க ஆரம்பிக்கணும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மட்டனுக்கு அதெல்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷு, முட்டை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன், அதுக்கப்புறம் மட்டன் அப்படி போய்க்கலாமே தவிர மற்றபடி எடுத்த உடனே வந்து நான்வெஜ்லேயுமே ரொம்ப டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய இறைச்சிகளை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. 3வது 4 நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து நான்வெஜ்ஜே ஸ்டார்ட் பண்ணணும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபன் ஐட்டம்லாம் ஆவியில் வேக வச்ச இட்லி, இடியாப்பம், ஆப்பம் இந்த மாதிரியான ஐட்டங்களை எடுத்துக்கலாம். ஃப்ரைடு ஃபுட்ஸு, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸு அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். ஏன்னா நீ ஏற்கனவே வந்து உங்கள் உடல் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், குடல் வந்து ரொம்ப சுருங்கி இருக்கும், உணவு பாதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து வீக்காக இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தயிர் சாதத்தை விட மோர் சாதம் நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 6 நாள் விரதம் இருந்து உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மோர் சாதமாக எடுத்துக்கலாம். தயிர்னா கூட இன்னும் உடல் சூட்டை அதிகரிக்கும். ஸோ நல்ல மோர் சாதமாக தண்ணீர் நிறைய கலந்து மோர் கடைஞ்சி மோர் சாதமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தண்ணீர் நிறைய குடிக்கலாம். இந்த ஒரு வாரத்துக்குமே இளநீர் வந்து நல்லா குடிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடல் சூடை தணித்து டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம், எலக்ட்ரோலைட் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் அதை ரீகெயின் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.